மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருமே. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்பதற்காக இந்த ஐயப்பன் அடியார்கள், கன்னிச்சாமிகள், மலச்சாமிகள், மணிச்சாமிகள், படிச்சாமிகள் சொல்லி இந்த ஐயனாரை பார்க்கறதுக்காக ஐயப்பனோடு போய்கொள்ளும். இந்த ஐயப்பனை வச்சு எத்தனையோ ஐயப்பனுடைய விரதத்தை கடைப்பிடிக்கிற சாமிகள் இந்த ஐயப்பனை கொண்டு தெரிஞ்சு அழகா பொறுமையா தமிழர்கள் எப்படி மந்திரங்களை பொதிக்கணும், தமிழ் மந்திரங்கள், நாகர் இனத்தவர்கள், மறவர்கள், செந்தமிழர்கள், வீர சைவத்தில் உள்ள இந்த சிவனடியே பரதேசி திருநீதி சித்தர் இன்றைக்கு இந்த அடியார்களோடு அனலறிவு ஐயனார் என்றால் கோட ஒதுங்கின 7 ஈஸ்வரங்கள் 7 தீவுகளில் ஒரு தீவு தான் அனலதீவு. குங்குடி தீவு கன்னியம்மாள் கால் வச்ச இடம். நைனாதீவு நாகம் சிவலிங்கத்தை வழிபட்ட இடம். அது நாகலிங்கேஸ்வரன் நைனாதீவுன்னு சொல்லுவோம். வேல் ஒதுங்கின இடம் லைடன் தீவு வேலனை. நெடுந்தீவு காரதீவு. தீவுகள் புராணங்கள், இதிகாசனங்கள், வரலாறு எப்படி ஒவ்வொரு மண்கள் பொழுதுதான் தீவு. அந்த தீவில் உள்ளவர்கள் உலகம் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோயற்ற வாழ்க்கை. எல்லா தமிழர்களையும் 13,60,00,000 தமிழர்களை இந்த அடியை கடவுளை காசு கொடுத்தும் மாற்ற இயலாது, காசு கொடுத்தும் வேண்ட இயலாது. சிவபூமி உங்கூட சுயநிலத்துக்காகவும் உங்கூட நலனுக்காகவும் 400 வருஷம் வரலாறு இதிகாசனங்கள் திருத்தலங்களை உடைக்காதீங்கள். அதை புனரமைப்போன்னு சொல்லி உங்களுடைய நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக செயல்படுறதெல்லாம் உங்களுடைய 3 தலைமுறைக்கு தான் அது வேலை செய்யும். ஆனால் 21 தலைமுறை தமிழர்கள் வாழ்ந்துட்டார்கள். இனியும் 21 தமிழர்கள் வாழ வேண்டுமென்றதற்காக இந்த அடியை தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியை திருநீட்டி சித்தர் எல்லாம் சிவனுடைய வடிவம். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழணும், நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகளை அனுப்பணும், ஜாதி மத வேதமில்லையே இல்லாமல் வாழ வேணும்ன்றதான் இந்த ஐயப்பனுடைய வேண்டுதல். அனைவரும் மாலை அணிகிறார்கள் என்றால் மனித பிறப்புல தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த சகல குற்றங்கள் பாவங்களை பொறுத்து ரட்சிக்க வேணும்ன்றது மாதிரி கடைப்பிடிக்கணும். 18 வருஷம் நீங்கள் மாலை போடணும், 18 படி தொடணும். முதல் நீங்கள் சன்னியாசி ஆகணும். மாலை போடுற அனைத்து அடியார்களுக்கும் இந்த ஐயப்பனை அனலதுவு ஐயப்பனை வச்சு நான் மண்டாடி கேட்பது, நீங்கள் முதல் பக்தராக சன்னியாசியாங்க. 18 படிதான் தொடங்கணும்ன்றதை விட நீங்கள் ஒரு மனிதநேயத்தோடு வாழ வேணும். இதே நான் இதே நோக்கியில அனலவினை நோக்கி போய்கொண்டிருக்கிற வள்ளத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் வருந்தி கேட்பது, அன்பான குடும்பங்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் ஞானத்தோடு